अस्सलामुअलैकुम वेलकम बैक फैशन मगल चैनल இந்த வீடியோல இந்த ஆரி ப்ளவுஸ் நம்ம தைக்க போறோம் இதோட நெக் டிசைன் நம்ம தைக்க போறோம் வாங்க நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் இந்த ஒன் சைடு கைடு நான் எடுத்துர்க்கேன் இது நான் இப்போ மாத்திக்கிறேன் ஒன் சைடு கைடு நம்ம போடும்போது நம்ம அந்த நெக்கோட டிசைன் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா தைக்க முடியும் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும்போது நமக்கு அது डबल साइड கைடு இருந்தா நமக்கு தைக்க முடியாது ஓரமா அந்த தையல் போடணும் இல்லையா அது தைக்க முடியாது அதுக்காக நம்ம ஒன் சைடு கைடு மாத்துறோம் இப்போ நான் அதே அளவுல சரியா லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணிருக்கேன் நம்ம லைனிங் ஃபேப்ரிக் மேல வச்சு தைக்கும்போது நமக்கு அந்த டிசைன் வந்து கரெக்ட்டா வராது கீழ லைனிங் ஃபேப்ரிக் போற மாதிரி இப்படி வெச்சிட்டு நான் இது தைக்க போறேன் இது சரி சமமா வெச்சிட்டு நடுவுல ஒரு ஸ்டிச்சிங் இந்த மாதிரி நடுவுல ஒரு ஸ்டிச்சிங் கூட நீங்க போட்டுக்கலாம் இல்லனா பின் பண்ணிக்கலாம் நான் ஊசியை வச்சு இது பின் பண்ணிக்கிறேன் நடுவுல இந்த மாதிரி ஊசி குத்திக்கிறேன் அப்ப துணி அசையாம இருக்கும் தைக்கிறதுக்கும் சுலபமா இருக்கும் இப்போ நான் தைக்க ஆரம்பிக்கிறேன் சங்கிலி ஸ்டிச்சிங் ஃபர்ஸ்ட் போட்டுருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு போட்டுருப்பாங்க அது பக்கத்துல இருந்து நம்ம வந்து தைக்க போறோம் இந்த சங்கிலி ஸ்டிச்சிங்க்கு பக்கத்துல தையல் போட போறோம் மெதுவா இது தேச்சி இந்த வளைய இருக்கிற இடத்துல மெதுவா தைக்கணும் அப்படியே மெதுவா திருப்பிக்கிட்டே போணும் இந்த சைடு ரவுண்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி மெதுவா அது நம்ம மூவ் பண்ணி தையலும் மெதுவா தைக்கணும் இங்கே ஓரமா நம்ம இப்படி ஊசி குத்தி நிப்பாட்டி நுனையில கரெக்ட்டா நம்ம தைச்சி விட போறோம் இந்த ரவுண்ட் நெக் யூ நெக் எல்லாம் வரும்போது நம்ம வந்து ஈஸியா தைக்கலாம் இது வளைவளைவா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் மெதுவா தான் தைக்கணும் கரெக்ட்டா ரெண்டு கை இந்த மாதிரி வெச்சிட்டு நம்ம இது தைச்சிட்டு இருக்கோம் இதுக்கு கேன்வாஸ் எல்லாம் வெச்சி தைக்கணும்னு அவசியம் இல்ல ஏனா இந்த ஆரி வர்க்கே நல்ல grip-ஆ நிக்கும் இப்போ நாம இத ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 இன்ச் இல்லனா 1/4 இன்ச் கூட விடலாம் ஊசி எடுத்துக்கலாம் நாம இப்போ நாம இத கட் பண்ணிக்கலாம் இந்த தையல் கிட்ட ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிருக்கோம் பாருங்க கரெக்ட்டான ஷேப்ல வெட்டிட்டோம் இப்போ அந்த வளைவு இடத்துல நம்ம வந்து லைட்டா சீசரால கட் பண்ணிக்கிறோம் அந்த தையல்ல இருந்து ஒரு நூல் அளவு விட்ட மாதிரி நம்ம கட் பண்ணனும் நெருக்கி கட் பண்ண வேணாம் ரொம்ப நெருக்கமா கட் பண்ணாதீங்க வளைவு அதிகமா இருக்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நாம இப்படி திருப்பிட்டு இந்த லைனிங் துணி மேல ஓரமா ஒரு தையல் போடணும் மெயின் ஃபேப்ரிக்ல இல்ல லைனிங் துணி மேல நான் போடுறேன் கரெக்ட்டா அந்த ஓரத்துல நம்ம இது ஃபுல் தையல் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியா தைக்கலாம் இந்த ஆரி ப்ளவுஸ் எல்லாம் நாம ஏனா இப்போ நம்ம இதுக்கு மேல் தையல் அடிக்க மாட்டோம் இந்த ஓர தையல் இத மட்டும் அடிச்சுக்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நமக்கு பேக் நெக் தைச்சி முடிச்சாச்சு
இப்போ பாருங்கள், இது நான் இந்த ஓரத்தில் தையல் அடிச்சிருக்கிறது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நான் நெக் சரி பண்ணி போடுறேன் பாருங்கள். கரெக்டாக இருக்கும். மேலே தையல் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம இது பண்ணி போட்டால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நான் அந்த ஆரி ஒர்க் பண்ண அந்த திக்னஸ், அந்த வெயிட் வந்து கரெக்டாக அது வந்து காட்டிடும். அந்த வளையம், ரவுண்டு வளையம் கரெக்டாக வந்திருக்கு நமக்கு. இதை சுற்றி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். நம்ம இந்த சைட் ஷோல்டர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். துணி கரெக்டாக சரிசமமாக நம்ம வச்சு சுற்றி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். நீங்கள் இடுப்புக்கிட்ட கீழே அந்த பட்டி தைக்கிறீங்கன்னா, உள்பக்கமாக தைக்கிறீங்கன்னா, நம்ம நெக்கு உள்பக்கமாக தைப்போம்ல, அப்போது கீழேயும் நீங்கள் தைச்சிட்டு ப்ளவுஸ் திருப்பிக்கலாம். நான் வந்து கீழே வந்து இதை மடித்து தைக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி நான் மடித்து தைக்க போகிறேன். நம்ம துணி சரிசமமாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு இது தைக்கணும். இப்போ நம்ம சைடில் தையல் அடித்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நெக்கு பர்ஃபெக்டாக நல்லா அந்த வளையெல்லாம் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பேக் சைடு நெக் தைச்சிட்டோம். இப்போ கையும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இது கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக வச்சு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி லைனிங் துணி வச்சு ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வச்சு ஒன் சைடு கைடில் தான் இதுவும் நான் தைக்கிறேன். இதுக்கும் பின் பண்ணி அந்த சரி த்ரெட்டில் அந்த போட்டிருக்க அந்த சங்கிலி தையல் அது பக்கத்தில் நெருக்கமாக நம்ம இந்த தையல் போடணும். திருப்பி அதே மாதிரி ஓரத்தையல் நம்ம லைனிங் துணி மேலே போட்டுக்கிறோம். இப்போ நம்ம சரிசமமாக வச்சு கைக்கு இந்த ஆம்ஹோலுக்கு சுற்றி ஒரு தையல் அடிச்சிக்கலாம். நம்ம அவ்வளோதான், தேய்ச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒரு கை. இதே மாதிரி நான் இன்னொரு கையும் தைச்சிக்க போகிறேன். இதுவும் நான் தைச்சி மேலே ஒரு தையல் போட்டுட்டேன். கரெக்டாக நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். சைடில் நமக்கு துணி கம்மியாச்சுன்னா நம்ம ஆம் ஹோல் தைக்கும்போது சைடில் அந்த ஆம் ஹோல் தைச்சி பிறகு சைடில் நமக்கு எவ்வளோ துணி கம்மியாக இருக்கோ அது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நெருக்கமாக தான் போட்டுருந்துச்சி, அளவை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி துணிக்கு நீங்கள் ஆம் ஹோல் தைச்சிட்டு சைடில் துணி கம்மியாக இருக்கும்போது அதுக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் கொடுங்க. ஃபஸ்ட்டே ஜாயின் கொடுக்கறத விட நம்ம சைடு ஆம் ஹோல் தைச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம அது ஜாயின் கொடுத்தா பெட்டராக இருக்கும். சில ஆரி ஒர்க்லேயே நெருக்கமாக வந்துடும் கை அப்படியே பக்கத்தில். அப்போ நம்ம ஜாயின் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். இதே மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கும் நான் வந்து லைனிங் துணி வச்சு தைச்சிக்கிறேன். ரைட் ஹேண்டு கிட்ட வர நெக்கில் இது வந்து ஆரி போட்டிருப்பாங்க. இதுவும் நான் அதே மெத்தடில் நான் தைச்சிக்கிறேன். இதுக்கும் பின் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். நான் ரைட் சைடு வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து கீழே வச்சுருக்கேன், மேலே லைனிங் துணி வச்சுருக்கேன். இப்படியும் நீங்கள் தைக்கலாம். ஆனால் இது பார்த்து தைக்கணும். கரெக்டாக அந்த சரி த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் தைக்கிறீங்களான்னு பார்த்து நீங்கள் தைக்கணும். இதுவும் அதே மாதிரி நம்ம கட்டிங் பண்ணி லைனிங் துணி மேலே ஒரு ஓர தையல் போட்டுக்கலாம். தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா அருமையாக வந்திருக்கு. இதுவும் நம்ம சைடில் ஃபுல்லாக ஒரு தையல் அடிச்சிக்கலாம். இந்த சைடு ஆம் ஹோல் கீழெல்லாம் நம்ம ஒரு தையல் அடிச்சிக்கலாம்.
ஒரு தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறது, டாட்ஸ் பிடிக்கிறது எல்லாம் நம்ம தைக்கும் போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக இதை தைச்சிட்டேன் ஒரு ப்ளவுஸ்க்கு. ரொம்ப ஈஸியான மெத்தட், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ண அவுட்லுக் பாருங்கள். நெக்கு நல்லா அருமையாக இருக்குது. இந்த டிசைனும் பாருங்கள், குட்டி பீட்ஸ் வச்சு தைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் வந்து அந்த லேயர் மட்டும் அந்த க்ளூகம் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப குட்டி பீட்ஸு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 லேயர் இது கொடுத்துருக்காங்க. நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் வச்சுருக்காங்க, பெருசு ஒரு சின்னதுன்னு. டிசைனும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லட்கன் வச்சது பாருங்கள். இந்த மாதிரி நான் 3 லட்கன் வச்சுருக்கேன். இதுக்கு நாட் தைக்கிறதுக்கு மேலே ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் அடிச்சுட்டு உள் பக்கமாக இப்படி ஊசியில் நான் தைச்சிருக்கேன். பாருங்கள், ஊசியில் நான் தைச்சிருக்கேன், தெரியுது பாருங்கள். சைடில் மட்டும் ஒரு தையல் அடிச்சிருக்கேன். நடுவில் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஊசியை பார்த்து இறக்கி நீங்கள் வந்து ஸ்டோனுக்கு அந்த நடுவில் நீங்கள் தைக்கலாம். மறக்காமல் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.